என்னடா இவன் எடுத்த உடனே கொத்து புரோட்டாவை காமிக்கானா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால ஃபேமஸ் ஆன நியாஸ் புரோட்டா கடையை தான் விசிட் பண்ணிருந்தோம். சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கடைக்குள்ள போய் பார்த்தா எவ்வளவு கூட்டம். இவங்க கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா புரோட்டா, பன் புரோட்டா, நாட்டுக்கோழி சிக்கன், காடை, அதுக்கப்புறம் முட்டை லாபா, இது எல்லாமே இருந்துச்சு. முட்டை லாபாலாம் ரெடி பண்றதை பார்க்கும் போதே நமக்கு அப்படியே டெம்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு அதை அழகா ரெடி பண்ணி 4 பீஸா கட் பண்ணிட்டாங்க. நாங்க என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா பன் புரோட்டா, முட்டை லாபா, காடை, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன், இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நம்ம டேபிளுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட பன் புரோட்டா வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு 3 விதமான சால்னா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கனும் ட்ரை பண்ணியிருந்தேன். ரெண்டுக்கும் காம்பினேஷன் அடிபொலியா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் இவங்களோட பெப்பர் காடையும் முட்டை லாபாவும் ட்ரை பண்ணிருந்தேன். இதுவும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. நீங்க இடையால் சைடு வந்தீங்கன்னா மறக்காம அந்த கடையில ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க இடையால எத்தனை வருஷமா புரோட்டா கடை நடத்திட்டு வரீங்க? 35 வருஷமா கடை வச்சிருக்கோம். நீங்க தான் 35 வருஷமா நடத்திட்டு வரீங்களா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எங்க அத்தை வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து இப்ப நம்ம வச்சிருக்கோம்.